நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் குறைவுகள் எல்லாரும் மனிதனுடைய வாழ்க்கையிலும் குறைவுகள். சில பேர் குறைவில்லாத மாதிரி வாழ்வாங்க, ஆனால் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் இருக்கிறது. அந்த குறைவுகள் நீங்குவதற்கு ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் பண கஷ்டம் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், இன்னும் பல்வேறு தொல்லைகள் இருக்கலாம். எல்லாவற்றிலும் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, விசுவாசத்தோடு கூப்பிடும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்பார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்பார். அந்த குருடன் எப்படி பார்வை இழந்தானோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த எல்லா கட்டுக்களும் ஆண்டவர் உடை தெரிவார். தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் சோர்ந்து போகாமல் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளை பாராமல், சுற்றி இருக்க மனுஷங்க சொல்லுவான், நீ கோயிலுக்கு போய் என்ன செஞ்ச, நீ ஜெபம் பண்ணி என்ன சொல்லி செஞ்ச அப்படிப்பா. ஆனால் நாம் எல்லாவற்றையும் தூர தள்ளிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை வச்சிருப்பார். நம்ம நினைக்கிறது சின்னதாக இருக்கும், ஆனால் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற காரியங்கள்லாம் பெருசாக இருக்கும்.